படம் வேற லெவலு. அண்ணா ஸ்கிரீன் என்ட்ரில பார்த்தோன்னா சும்மா வெறித்தனமா இருக்குது. அவரை பார்க்கும் போதே அப்படியே நாடி நரம்பு ரத்த சத அனைத்து கலந்த கலவை அண்ணன். படம் மிரக்கலா இருக்குது. பையன் சீன்லாம் பயங்கரமா இருக்கு. அவருடைய என்ட்ரி பாத்தீங்கன்னா அந்த டைட்டில் போடும்போது கோட்டு போடும்போது விசில் பாட்டு என்ன டான்ஸ் என்ட்ரிங்க பிச்சு உதறிட்டாரு. வெரி வெரி, அதாவது கொஞ்சமான வெரி இல்ல, 1500 கோடி கன்ஃபார்ம்ங்க. 1500 கோடி. ரெண்டுமே ஹீரோ தான். நாங்க விஜய வந்து என்னைக்குமே விஜய் அண்ணாவை வந்து நாங்க ஹீரோவா தான் பார்ப்போம். ஓகேவா? வில்லனா நம்ம பார்க்கவே மாட்டோம். மங்காத்தால கூட நம்ம தலைய வில்லனா பார்த்தோம். ஆனா அண்ணன் இது வரைக்கும் வில்லனா நடிக்கவே இல்லை. அவரு வந்து தமிழ் அழகிய தமிழ் மகன்ல மட்டும்தான் ஒரு வில்லனை பார்த்தோம் இல்லையா? அது அவருக்குள்ளேயே பண்ணிக்கிட்டாரு. அதனால அவரு என்னைக்குமே ஹீரோ தான். கிரேட்டஸ்ட் ஆல் டைம். எம்ஜிஆர் ஐயாவுக்கு ஒரு நல்ல மாதிரி அண்ணனுக்கு வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வந்து இனிமே அவருக்கு தொட்டதெல்லாம் தொலைங்கதான் போகுது. இந்த படத்துல எல்லாருமே சர்ப்ரைஸ் தான். படத்துல என்னென்ன வேணுமோ அவ்வளவு விஷயத்தையும் வெங்கட் பிரபு அண்ணா கொடுத்துருக்கிறாரு. ஓகேவா? அவங்க தங்கச்சி பவதாரணி அக்காவையும் நினப்பு பண்ணியிருக்காரு. அதை விட நம்ம கோயில் காலை எடுத்து அவங்க அப்பா சிறப்பு பண்ண மாதிரி இவரு படத்துல கேப்டன் பிரபாகரனை வந்து அழகு செல்லத்தை நம்ம கேப்டன் அவ்வளவு அழகா யாருமே காட்டலடா. அப்படி அழகா காட்டி இருக்கிறாரு. அதை பார்த்தாலே வைப்புலாம் ஏறுது. உடம்பு ஃபுல்லா பும்சு தான். ஓகேவா? அது மாதிரி இந்த படம் மாபெரும் வெற்றி தான். ஏன்னா 5000 தியேட்டர்ல போட்டிருக்காங்க. வேர்ல்டு வைஸ் ரிலீஸ். ஓகேவா? இந்த கிரேட்டஸ்ட் ஆல் டைம் வந்து என்னைக்குமே கிரேட்டஸ்ட் ஆல் டைம் தான். ஓகேவா? அதே மாதிரி காந்தி வேஷம் போட்டு பார்த்திருக்கோம். திருவண்ணாமலையில நான் பார்த்திருக்கேன். ஆனா காந்தியே வேஷம் போட்டது இந்த படத்துல தான்ப்பா. ஆமா, அப்படி நம்ம மோகன் அண்ணனும் சிறப்பு அடிச்சுட்டாரு. அதே மாதிரி அந்தகன் படத்துலயும் நான் அவருக்காக குரல் கொடுத்திருந்தேன் பிரசாந்த் அண்ணனுக்கு. ஹைஸ் அப்படின்றாரு. ஆரம்பிச்சு 68ல அப்படின்றாரு. ஓகேவா? அப்படி பெருமையா அவரும் சூப்பரா பண்ணிருக்காரு. எல்லா ஆர்டிஸ்டுக்குமே அவரு நிறைய பங்களிப்பு கொடுத்திருக்காரு. இப்ப மலையாள படத்துலதான் ஒவ்வொரு ஆர்டிஸ்டுக்கு தனித்தனி பிரேம் வைப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி எல்லா ஆர்டிஸ்டுக்கும் அவங்க நம்பி வந்ததுக்கு உண்டான பெருமைய அவங்களுக்கு உண்டான பேரையும் இந்த கிரேட்டஸ்ட் ஆல் டைம்ல எல்லாருக்குமே வாங்கி கொடுத்திருக்காரு நம்ம டைரக்டர் அண்ணன் வெங்கட் பிரபு அண்ணன். பிரேம்ஜி டபுள் மாமா. எப்பா டபுள் மாமா வாடிங்க. மாமா மாமாவுக்கு மாமா அப்படின்ற மாதிரி அவரும் சூப்பரா பட்டைய கிளப்பி இருக்கிறாரு. ஓகேவா? எல்லாரும் பார்க்கணும். ஓகேவா? இன்றைய அதாவது நாளைய தீர்ப்பை மாத்த வந்த தளபதியோட ஓகேவா நாளைய அதாவது ஃபியூச்சர் சிஎம் நமக்கு ஆதரவு கொடுக்கணும். கண்டிப்பா படம் சூப்பர் சூப்பர் சூப்பர். எந்த குறையும் கிடையாது. இது லியோவை வந்து பீட் பண்ணிட்டு ஏன்னா நமக்கு நம்மளே பண்ணிக்கலாம். நம்மளோட அடையாளத்தை நம்ம தான் வந்து பதிவு பண்ணணும். அடுத்தவங்க அடையாளம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு விஜய் அண்ணா சொன்ன மாதிரி கண்டிப்பா அவரோட அடையாளத்தை காட்டி இருக்கிறாரு. மற்றும் மற்றவங்க அடையாளத்தையும் இந்த படத்துல காட்டியிருக்காரு. படம் சிறப்பா வந்திருக்குது. ஓகேங்களா? எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. ஓகே, வேற அது அப்புறமா பேசுவோம். ஆமா ஆமா, ஒரு விஷயம் இருக்கு. நாளா விசுவாசத்துல வாழ்றவ, அதனால அது அப்புறமா பேசுவோம். ஓகேவா? அவரு வந்திருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு. ஓகேவா? 3 மணி நேரம் சொல்றாங்க. அதான்ப்பா, லேக்கே இல்லப்பா. 3 மணி நேரம் இல்லப்பா, 30 மணி நேரம். ஓகேவா? போட்டிருந்தாலும் பார்த்திருப்பாங்க. அந்த அளவுக்கு மாசா இருந்துச்சு. எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு அதிர்ச்சியை தான், சர்ப்ரைஸை தான் காட்டினாங்களே ஒழிய நமக்கு படம் போனதே தெரியல. அதான் உண்மை. ஓகேவா? அதான் 6 காசி, 7 ரோகிணி, 8 மறுபடியும் காசி அப்படின்னு புக் பண்ணி அக்கா வச்சிருக்கேன். ஓகேவா? ஏன்னா இன்னைக்குதான் நம்ம இந்த சிஎம் வந்து நடிகனா பார்க்க முடியும். நாளைக்கு ஒரு தலைவனா நம்ம அவரை போய் நெருங்க கூட முடியாது. ஓகேவா? அதுக்காக நம்ம அனைத்துலக நம்ம தமிழ்நாட்டு மக்கள் சார்பா சுகந்தி அக்கா அவருக்கு நான் பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகேவா? ஓகே, ஆல் யூடியூப் சேனல் நேயர்களை அனைவருக்கும் அக்காவோட அன்பான வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ். ஓகேவா? ஓகே. சூப்பரா இருக்கு படம். விஜய் சார் சூப்பரா ஆக்ட் பண்ணிருக்காங்க. கேமியோ எல்லாமே நிறைய வந்திருக்காங்க. சோ அதெல்லாம் வந்து பாருங்க. வேற என்ன, எல்லாமே சூப்பரா தான் சார் இருக்கு. அவர் ரொம்ப நாள் கழிச்சு கம்பேக் கொடுத்திருக்காரு. அது சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு சார். விஜய் சாரோட என்ட்ரி எல்லாமே சார், தளபதி வந்து ஸ்கிரீன்ல வந்தாலே அது சூப்பர் தான். அது அவர் என்ட்ரி எப்படி இருந்தாலும் அவர் எப்பவுமே மாஸ் தான். சோ அது வந்து சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது.
அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ எப்படி இருக்கு ஸ்னேகா அதே மாதிரி இல்ல ரொம்ப சட்டிலா தான் இருக்கு. ஆக்சுவலி அவங்க ப்ளே பண்ணிருக்க ரோல்ஸ் எல்லாமே ரொம்பவுமே நல்லா இருக்கு. அது வந்து எது காட்டணுமோ அதை கரெக்டா, எது முக்கியமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. சோ அது உண்மையாவே நல்லா இருக்கு. ஓவராலா எப்படி இருந்துருக்கு? ஸ்க்ரீன் பிளே எல்லாமே ஓவராலா எப்படி இருக்கு? எல்லாமே சூப்பரா தாங்க இருக்கு. லேக் எல்லாம் எதுவுமே இல்ல. 3 மணி நேரம் படம். ஆனா சூப்பரா பார்க்கலாம். தளபதியோட கடைசி 2 படம்ன்றனால ரொம்பவுமே அது எப்படி இருக்கணும். கண்டிப்பா கண்டிப்பாங்க. அதே மாதிரி லெங்த் மூவி கொஞ்சம் லெங்தா இருக்குது அப்படின்ட்டு லாஜிக் இல்லாத நிறைய சீன் இருக்கு அப்படின்ட்டு வந்து ரிவ்யூஸ்ல சொல்றதெல்லாம் கேட்டோம். அது எப்படி நம்ம இருக்கு? உண்மையிலே அப்படிதான் இருக்கா? இல்ல மேம். ஓரளவுக்கு அதான் நான் ரொம்ப லாஜிக்கலா நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லையா? ஓரளவுக்கு நம்ம வந்து இதெல்லாம் வந்து பார்த்துட்டுலாம் இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. சோ படம் நல்லா தான் இருக்கு. லாஜிக்லாம் பெருசா இல்லாத மாதிரிலாம் இல்ல. எல்லாம் மறுபடியும் இன்னொரு ஷோ பார்க்கலாம். ஆமா. ஆமா. இல்ல. ரெண்டாவது ஷோ தான். மத்தபடி யாரும் இல்ல. தேங்க்யூ. or maybe AI வச்சு பண்ணுவாங்களா டோன்ட் நோ பட் ரொம்ப இமோஷனல் மூமெண்டா இருக்கு. நார்த்ல கூட அவ்வளோ கிரேஸா இருக்கு. 4 AM ஷோ போயிருக்கேன். கேரளாவில் 4 AM 5 AM ஷோ போயிருக்கேன். அப்புறம் அவுட் ஆஃப் இந்தியா நல்லா 100 crores ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் கண்டிப்பா இருக்கும். ஒர்க் ஆயிருக்கேன். அவரு அந்த சின்ன பையனுக்கு எவ்வளவு யங்கா இருக்கணும் விஜய் அந்த மாதிரி தான் இருப்பேன். ஸோ ஒர்க் ஆயிருக்கேன். எல்லாமே மூவிக்கு நல்ல ஒரு மூவி, ஒரு என்ஜாய் பியூர் மசாலா என்டர்டெய்னர் மூவின்னு சொல்லலாம். எல்லாருமே ஜோடி நல்லா செட் ஆயிருக்கேன். நான் அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே நல்லா வந்திருக்கேன் ஸ்கிரீன்ல. ஒரு நிறைய டயலாக் வந்து கேட்க மாட்டேன். ஏன்னா ஐ கான்ட் ஹியர் த டயலாக்ஸ். அவ்வளோ அட்மாஸ்பியரா இருந்தது. விசில் அப்புறம் கிரேஸ் விஜயோட. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஐ காட் அ ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் சார் விஜய் சார் இன் துப்பாக்கி. ஸோ அந்த அந்த கிட்னாப்பிங் சீன் வரும்போது என்னோட கேமராமேன் என்கிட்ட சொல்லுவாங்க, நீ பயப்படணும், உன்னை கில் பண்ணுவாங்க. நான் சொன்னேன், எதுக்கு விஜய் சார் இருந்தாங்க எனக்கு ஒன்னும் ஆக மாட்டேன். ஸோ அந்த மாதிரி இந்த படத்துல என்ன இருந்தாலும் சரி, ஒன்னும் இல்லைன்னா கூட சரி, பிளாக் பஸ்டர் தான். 100 crores 1000 crores எல்லாமே கிராஸ் பண்ணுவாங்க. நிஜமாவே கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் விஜய் சார். அவரோட மேல யாருமே இல்லை. ஸ்டார்டம் ரொம்ப ரொம்ப கேமியோஸ் இருக்கு. ஆக்சுவலா அந்த கேமியோ வரும்போது தான் நமக்கு ஒரு எல்லாருமே சீட்டு விட்டு ஆடுவாங்க. அந்த மாதிரி தான் அட்மாஸ்பியர் இருந்து ரொம்ப கேமியோஸ் இருக்கு. ஸோ ஸ்பாயிலரா இருந்தா அதனால சொல்றது இல்ல. சூப்பரா இருந்தது படம். நான் என்ஜாய் பண்ணேன். மாஸா இருந்தார். ஆஃப் கோர்ஸ் யா நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். சூப்பரா இருந்தது. ஆமா ஓகே நான் சொல்லாமான்னு தெரியல. பட் ஓகே பட் பார்த்து மாஸா இருந்தது.